சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44 46 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, சில வேளையில் வேத வசனங்களை போதிப்பதில் நம்ம பெரிய ஹீரோன்ற எண்ணம் எனக்குள்ள வருவதில்லை. எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ வசனங்களை நம்ம பிரசங்கங்களை பண்ணியிருந்தாலும், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை பண்ணியிருந்தாலும், ஒவ்வொரு முறையும் தாழ்மையோடு கர்த்தர் எதாவது சொன்னால் அந்த சபைகளுக்கு நான் சொல்லுவேங்கிற மனநிலையோடு நான் அமர்வது உண்டு. ஆண்டவர் எனக்கு எதை ஞாபகப்படுத்துகிறாரோ பரிசுத்த ஆவியானவர் துல்லியமாக பேச சொல்லுகிற காரியங்களை நான் சபையில் சொல்வதுண்டு. அதை கேட்குற சபையாருக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொடுக்கிற யாவருக்குமே அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சபையில் இல்லை மட்டும் இல்லை, வெளியிலிருந்தும் நிறைய பேர் வார்த்தைகளை கேட்குறவங்க இருக்காங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44 வாசிக்கும் போது, ஆண்டவர் இயேசு பிரசங்கித்த அந்த பிரசங்கத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை தான் நம்ம வாசிக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பரலோக ராஜ்யம் என்கிறதான ஒரு காரியத்தை வைத்து சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவிக்குள்ள நான் உந்தப்பட்டதுனால இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால நான் எடுத்து வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை நம்ம கவனிப்போம் என்றால், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவர் பண்ணின பிரசங்கங்களில் நிறைய ஊமைகளை சொன்னார். நல்லா கவனிங்க. அந்த ஊமைகளிலே எதை அதிகமாக வலியுறுத்தி பேசினார் என்றால், அவர் ஆரம்ப முதல பிரசங்க நேரங்களில் பிரசங்கத்தில் நிறைய செய்திகளில் ரொம்ப வலியுறுத்தி பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் எதுன்னா, ஒரு பிரதானமாக அவர் வைத்துக் கொண்டது, உயர்த்தி ஜனங்களுக்கு காட்டக்கூடிய ஒன்றாக வைத்துக் கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், அதற்காக அதிகமாக அவர் பிரயாசம் எடுத்து பல இடங்களில் போய் அதை சொன்னார். அப்படி அவர் முக்கியத்துவப்படுத்தி பேசுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது என்ன? பரலோக ராஜ்யம். பரலோகம் என்பதை குறித்து. இப்போ உலகத்துல, இந்திய தேசத்துல மட்டுமல்ல, மொத்த உலக நடுக்குலத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தேகமான காரியம் என்னன்னு சொன்னா, இந்த பரலோகம் என்பதை குறித்து நிறைய சந்தேகங்கள் மனுக்குலத்துக்குள்ள பரவி கொண்டது. தேவனை குறித்து கூட இன்றைக்கு நிறைய மக்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்குது. தேவன்னா எது? ஒரு ஆள் நினைச்சு 2 பேரும் பைக்ல பேசிக்கொண்டே போறாங்க. எதை குறித்து பேசினாங்கன்னு தெரியல. நாங்க பிரேயருக்கு வண்டி நிறுத்திட்டு உள்ள வரும்போது பைக்கில் 2 பேர் பேசும்போது, எல்லா கடவுளும் ஒண்ணுதாம்பா அப்படின்னு சொல்ற வார்த்தை எனக்கு காதுல தெளிவா கேட்குது. 2 பேரும் பைக்கில் போறாங்க. அப்போ பெரும்பாலும் உலக மக்களுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று, அதாவது ஒரு தேவன் உண்டு என்று நம்புகிறாங்க. ஆனா அது உண்மையான தெய்வம், உண்மையான தேவன் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குமோ என்று சந்தேகத்தோடு நம்புகிறவர்கள் உண்டு. ப்ராப்பரா இதுதான் உண்மை இருக்குதுன்னு சொல்லி நம்பக்கூடியவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆனால் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்தி சொன்னாரு. அவர் இந்த பூமியில வந்து பிரசங்கம் பண்ணினதுல நிறைய காரியங்களை சொன்னார். நிறைய காரியங்களை சொன்னார். அவர் நிறைய காரியங்களை பிரசங்கம் பண்ணார். அதுல மிக முக்கியமாக பிரத்யேகமாக ரொம்ப அழுத்தப்படுத்தி சொன்னது பரலோகத்தை பற்றி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் ஒன்று உண்டு என்பதை சந்தேகிக்கக்கூடிய மக்களுக்கு, அரைக்குறையாக நம்பக்கூடிய மக்களுக்கு, பரலோகத்தை குறித்து ஒரு தெளிவில்லாத ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிற பிரசங்கமாக கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த பிரசங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு இந்த 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட பகுதியில் திரும்ப 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 ஆரம்பத்திலிருந்து ஏறக்கூடிய நீங்க பார்ப்பீங்கன்னா, அதுல பரலோகன்ற வார்த்தையை 13 முறை பயன்படுத்தியிருக்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அந்த பரலோக ராஜ்யம் என்ன, அது எப்படி அந்த ராஜ்யத்தை நாம் பெறணும்? பரலோக ராஜ்யம் இருக்குது. எத்தனை பேர் அது இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க மட்டும் கைகளை வைத்து விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு வழியில் சொல்ல பார்ப்போம். நிறைய பேருக்கு அதுல வந்து சரியான நம்பிக்கை இன்னும் பூரணமாகப்படல, நிச்சயம் வரல. மறுபடியும் சொல்லுங்க, பரலோகம் உண்டு,
நிச்சயமா இயேசு சொன்னார், அது உண்மை. 100% நான் நம்புறேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் சர்ச்சைன்னு சொல்லக்கூடிய நிலையை சொல்லுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் விட்டால் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நம்பிக்கை ஒருவேளை நமக்குள்ள இல்லாம இருக்கும் என்றால், பரலோகத்தை பற்றிதான தெளிவு நமக்குள்ள இல்லாம இருக்கும் என்றால், ஒருவேளை நீங்க இங்க வருவது கூட உங்களுக்கு நிறைய காரியம் டைம் வேஸ்டா தான் இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த செய்தியை கேட்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு நேர போக்கா தான் இருக்கும் என்று நான் நம்புறேன். அதனால இயேசு சொன்ன பிறகு, ஆண்டவர் இயேசு இவ்வளவு வலியுறுத்தின பிறகு அது மேல சந்தேகம் கொள்வதோ, அது மேல நாட்டம் இல்லாமல் இருப்பதோ, அதை குறித்து அறியாமல் இருப்பதோ, அதை குறித்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்காமல் இருப்பது குறித்தோ நம்ம ஏனோ தானோ என்று இருப்போம் என்றால், நிச்சயமாகவே அந்த ராஜ்யத்தை நம்ம சூழ்நிலைப்பது சற்று கடினமானதாக ஆகிவிடும் என்பதனால இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சற்று நாம் விளக்கமாக புரிந்து கொண்டு மேன்மேலும் பரலோகத்தை பற்றி நம்பிக்கையில நாம் வளரும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு, அங்கே அந்த பரலோக ராஜ்யத்தில் சேருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஆண்டவர் இயேசுவே தமது செய்திகளில் தெளிவுபட அவரை விவரித்திருக்கிறார். அவரே தெளிவுபட கூறியிருக்கிறார். ஆமென். இப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நல்ல ஒரு உதாரணமாக இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க திரும்ப திரும்ப வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அழுத்தப்படுத்தி மிக ஆழமாக பரலோகத்தை குறித்து எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44 46 வசனம் வரைக்கும் இந்த வசனங்களில் வாசிக்கும் போது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வருகிறது. அது என்னன்னு சொன்னா, இது ஒரு உதாரணமாக ஆண்டவர் சொல்றாரு. இது ஊமையாக ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். ஆமென். இந்த பிரசங்கத்துக்கு என்ன ஒரு தலைப்பு வைத்துக் கொள்ளலாம்? விற்றான் வாங்கினான், விற்றான் கொண்டான் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாமா? விற்கிறதும் வாங்குறதும், இதுதான் பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. விற்றான் வாங்கினான் என்னது? எல்லாம் தெளிவாக சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டே போங்க. என்னடா அது விற்றான் வாங்கினான்னு போறாங்க சர்ச்சைக்கு வரவங்களா, என்னன்னு தெரியல. அப்படி சொல்லி முன்னாலே வருவாங்க. விளக்கம் கொடுங்க. விற்றான் வாங்கினான் என்பது விளக்கம் கொடுங்க. அவங்க கூட பரலோகத்துக்கு வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இயேசு ரத்தம் ஜெயம். The blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தால ஜெயம். இங்கே விற்றான் கொண்டான் என்கிற வார்த்தையை வைத்து இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்கிறோம். எதற்காக ஒன்றை விற்றான், எதை ஒன்றை வாங்கினான். அந்த 44ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த பொக்கிஷம் ஒரு நிலத்தில் அடங்கி இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக அந்த நிலத்தை அவன் வாங்க வேண்டும். அந்த நிலத்தை வாங்குவதற்காக அதை அந்த மனுஷன் கண்டு அதை மறைத்து யாருக்கும் தெரியாமல் அந்த பொக்கிஷத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை பற்றிய சந்தோஷத்தினால போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவன் அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த நிலத்தை எதற்காக கொள்ளுகிறான் என்றால், அதுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த நிலத்துக்குள்ள நினைக்கிறது பொக்கிஷம் இருக்குது. அடுத்த உதாரணத்துல பார்க்கிறோம், ஒரு நல்ல முத்துக்களை வியாபாரம் பண்ணுகிற ஒரு மனுஷன், நல்ல முத்தை தேடி வாங்குகிற ஒரு வியாபாரி. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை ஒரு நாள் கண்டான். அதை வாங்குவதற்கு அன்றைக்கு அவனிடத்துல பணம் இல்லை. அவன் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவன் அந்த முத்தை கொண்டு அதை வாங்கி கொண்டு போனான் என்பதை அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். பூமியில் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். ஆனால் நாம் பரலோகத்தின் பிரஜைகளா இருக்கிறோம். சொல்லுங்களேன். நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். ஆனால் நம்ம பரலோக பிரஜைகளா இருக்கிறோம். எப்படி? அமெரிக்கா தேசம் இருக்குது. அமெரிக்கா எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு. ஆனா அமெரிக்க தேசத்தினுடைய தூதரகம் இந்தியாவில் இருக்கும். அந்த தூதரகத்துல சிலர் இருப்பாங்க.
இந்தியாவில் நடக்கிற சில அரசியல் காரியங்கள், சில வெளிநாட்டு உறவு சம்பந்தமான காரியங்கள் பேச வேண்டும் என்றாலும், இங்கு இருக்கிறதான அதாவது பக்திக்குரிய காரியங்கள், அதாவது நாட்டு பக்தி, தேச பக்திக்குரிய காரியங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றாலும், இந்த தேசம் நம்முடைய நாட்டோடு எவ்வளவு நல்ல உறவோடு கூட இருக்கிறது, நம்ம தேசத்தை எவ்வளவாக மதிக்கிறது என்பதை குறித்து சில செய்திகளை சொல்லுவதற்கு இந்த நாட்டில், இந்திய தேசத்தில் இருக்கிற அந்த அமெரிக்க தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்டுக்கு அவ்வப்போது செய்தி அனுப்பி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர்கள், ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு தூதரகத்தை அமைத்து இருக்கிறாங்க. எதற்கு அவங்க இருக்கிறாங்க? அவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அதுபோல நீங்களும் நானும் பரலோகத்தை சேர்ந்தவர்கள், ஆனா இந்த தேசத்தில் இப்பொழுது குடியிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க பூமியில இருக்கிற நாட்களிலே நாம் பரலோகத்தின் பிரஜைகள் என்பதை மறந்து விடாமல், ஆமென், நம்முடைய ஆமென், அதுபோல நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்பதை மறந்து விடாமல் இந்த வசனங்களிலே சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விற்றான் வாங்கினான் என்பது திரும்ப திரும்ப வருகிறது. கண்டு கண்டு என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. கண்டுபிடித்த பின்பு அந்த திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் வருகிறது. வாங்குவதற்கு என்கிற வார்த்தை திரும்ப வருகிறது. மறுபடியும் எல்லாவற்றையும் விற்றான் என்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. அப்போ திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது என்றாலே அங்கே உங்கள் கவனத்தை ஈர்க்கும்படி தேவன் விரும்புகிறார் என்று அர்த்தம். சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, மீண்டும் மீண்டும் அதே வார்த்தை வருது, ஒரே வார்த்தையை திரும்ப சொல்றாரு அப்படின்னா அங்க நம்ம கவனத்தை திரும்புவதற்காக அந்த வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்துறாரு. நிக்கதோம் இடத்துல சொன்னாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னாரு? மெய்யாகவே மெய்யாகவே. அந்த வார்த்தை ஏன் திரும்ப சொன்னாரு? மெய்யாகவே நான் சொல்றேன் அப்படி கிடையாது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண முடியாது. மனம் திரும்பி ஒரு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த கவனத்தை நம்ம செலுத்த வேண்டும். அதை கவனிங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருகிறது. பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருவதனால அப்ப நிச்சயமாகவே நமக்காக நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை தந்த தேவன் அந்த பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக தான் இங்கே வந்து ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிச்சு அந்த பரலோகத்தை குறித்து பேசி அந்த இடத்துக்கு போவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் மீண்டும் இயேசு வரப்போகிறார். ஆமென். இயேசு மீண்டும் வருவதற்கு முன்பதாக நம்முடைய மரணம் இருக்கும் என்றால் நாம் அவரை சந்திப்போம். நாம் மரணம் அடையாமல் உயிரோடு இருப்போம் சொன்னா அவர் வந்து நம்மை சந்திப்பார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் இதை நாம் பெறணும். கிரயம் என்ன செலுத்தணும்? இந்த பரலோகத்துக்காக அவ்வளவு கிரயம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அது முக்கியமான இடமா என்று நாம வந்து அதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதலாவது பரலோக ராஜ்யம் இதை நம்ம பெறுவதற்கு நாம் முதலாவது அதை எவ்விதமாக அங்கே இருக்கிறது என்பதையும் அதை சுதந்திரிப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இயேசு சொன்ன காரியங்களை அந்த வசனங்களை நன்றாய் புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதில் விசுவாசம் வைத்து அங்க போவதற்கு சரியான ஒரு ஆயுத்தம் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. முதலாவது பரலோக ராஜ்யம் இருக்குது என்பதை நம்புவது மட்டுமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, ஆமென், அது உயர்ந்த ஒரு இடம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கண்டுபிடிக்கணும். மனுக்குலத்துல எது உயர்ந்தது எது நல்லதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. மக்கள் எல்லாரும் ஒரு கடை திறந்தாங்கன்னா எல்லாரும் அந்த கடைக்குள்ள போய் விடுறாங்க. அங்க நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதான்னு தெரிவதில்லை. எது நல்லது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேரால இன்னைக்கு உலகத்துல முடியாம இருக்கிறாங்க. அநேகர் விசேஷமாக போலியானதை உண்மை என்று நம்பி கொண்டிருக்கிறாங்க. அநேகருக்கு உண்மையான தரம் நிறைந்த பொருள்களை நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அதையெல்லாம் விட்டு விடுவோம். உலகத்தை பற்றிய காரியங்களை எல்லாம் விட்டு விடுவோம். பரலோக ராஜ்யத்தை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்வோம். முதலாவது கண்டுபிடித்தான். முதலாவது கண்டான். எதை கண்டான்? நல்ல நிலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கண்டான். அந்த பொக்கிஷத்தை அவன் கண்டு கொண்டதுதான் மிக முக்கியமான காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்டுபிடிக்க வேண்டும்.
எது உயர்ந்தது என்று கண்டுபிடிக்க வேண்டும், எது சிறந்தது என்று நமக்கு தெரிய வேண்டும். மனிதனால் பிறந்தா கொஞ்சம் வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு புரிந்து வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை விட மேல ஒரு படி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் என்று ஒன்று இருக்கிறது. மரணத்துக்கு பின்பு எல்லாருடைய வாழ்வுக்கும் ஒரு நித்திய வாழ்வு என்று இருக்கிறது. ஆனால் அந்த நித்திய வாழ்வுல 2 இடம் இருக்கிறது. அந்த 2 இடத்துல என்னுடைய வாழ்க்கை எந்த இடத்துல நிச்சயமாக இருக்க போறேன் என்பதை கண்டுபிடிப்பது மிக சிறந்த கண்டுபிடிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ ஒருவர் சொன்னார், இந்திய தேசத்தில் உள்ள 275 பேர் ஆமென் சந்திரன்ல போய் உயிர் வாழ்வதற்கு அங்க எல்லாரும் ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க, பணம் எல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சந்திரன்ல போய் வீடு கண்டுபிடிக்க, அதாவது வீடு கட்டி அங்க வாழ்வதற்கு கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய காரியங்களை. மனிதன் இந்த இன்மைக்குரிய வாழ்க்கையில பூமியில வாழ்கிற காலத்துல ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மரணம் வருகிறத மனுஷனுக்கு, மனுஷன் மரித்த பிறகு எங்க போகிறான், அந்த மரணத்துக்கு பிறகு அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது, மரணத்துக்கு பிறகு வாழ்வு அவ்வளவுதானா என்பதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ கண்டுபிடிச்ச பிறகு அந்த மனிதனுக்கு வந்த ஆசை என்ன, எல்லாவற்றையும் விட்டானோ. அந்த மதிப்பு அவனுக்கு தெரிந்தது, அதை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவனுக்கு இருந்தது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அது கண்டுபிடிச்சது மட்டும் அல்ல, இதை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணான். தீர்மானம் பண்ணிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். போயிட்டு இதுக்கு எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறான். அந்த கிரயத்துக்காக என்ன செய்தான், அவன் எல்லாவற்றையும் விற்றான். அவன் வீட்டுக்குள்ள அவனுக்குரிய எல்லா பொருளாதாரங்களையும் விற்று அதை போய் வாங்குவதற்கு அவன் அதை வாங்க போனான். ஆமென். அப்படின்னா அவன் எல்லாவற்றையும் விற்கிறான்னா நல்லா கவனிங்க, அங்க ஒரு காரியம் அவனுக்கு தெளிவா இருக்கணும். என்னன்னு சொன்னா அவனுக்கு மதிப்பு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா 30 வெள்ளிக்காசுக்காக என்னை மதிக்கிறாங்க இஸ்ரவேலர்கள் அப்படி சொன்னாரு. இயேசுடைய வேல்யூ எவ்வளவு? அன்றைக்கு 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வெள்ளிக்காசுக்கு? அவ்வளவுதான் மதிப்பு இயேசு மேல அவன் வைத்திருந்தான். 30 வெள்ளிக்காசு இயேசுவை காட்டி கொடுத்துடலான்னு. நிறைய பேருக்கு சில காரியங்கள்ல மதிப்பு தெரிவதில்லை. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில மிக மதிப்புக்குரிய இடம் ஒரு மனிதனுக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இடம், ஒரு மனிதன் நிச்சயமாக வாழக்கூடிய இடம், ஒரு மனிதன் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் வாஞ்சிக்க வேண்டிய இடம், ஆண்டவர் இயேசு அழுத்த நிறுத்தமாக உறுதிப்பட சொன்ன ஒரு இடம், பரலோகம் என்கிற ஒரு இடம். அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு போவதற்கு, அந்த பரலோகத்தினுடைய வாசலை திறப்பதற்கு, அந்த பரலோகத்துக்கு போவதற்கு மனிதர்களால எவராலும் தனித்தன்மையில, தனி பலத்துல, தனி சுயமான சூழ்நிலையில போக முடியும் என்று இயேசு கண்டு நம்முடைய வாழ்க்கையில அந்த பரலோகம் போவதற்கான தகுதிப்படுத்த தான் இயேசு வந்தார். ஆமென். அப்ப அந்த பரலோகத்தை குறித்ததான மதிப்பும் அதை குறித்ததான மேன்மையான ஒரு ஆர்வமும் இருந்ததுனால அந்த மேன்மையான காரியங்களுக்காக பரிசுத்தவான்கள், வேதாகமத்தில் காணப்படுகிற மனிதர்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறாங்க என்பதை வேதத்தில் படிக்கும் போது நாம் பார்க்க முடியும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிற நாம் நடக்க வேண்டிய விதங்களை குறித்து புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆமென். பாருங்க, விற்க மனது இருந்தால் வாங்க மனதும், அதாவது வாங்குவதற்கு திராணி இருக்கும். அதெல்லாம் கவனிங்க, விற்க மனது உள்ளவனுக்கு வாங்குவதற்கு என்ன உண்டாகும்? விற்கிறதுக்கே மனது இல்லைன்னா அதை வாங்க முடியாது. பூமிக்குரிய வாழ்வில் ஆண்டவர் அதை லகுவா சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு? நீ எல்லாவற்றையும் விற்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருந்தா எல்லாவற்றையும் விற்ற பிறகு உனக்கு ஒரு பொக்கிஷம் உள்ள நிலத்தை வாங்குவதற்கு உன்னால முடியும், திராணி இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் விற்றாதான் அதை வாங்க முடியும். அவ்வளவு பெரிய சொத்து அது, அது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப 2 காரியம். ஒன்று, மண்ணில் புதைந்திருந்த பொக்கிஷம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மண்ணில் புதைந்திருந்த பொக்கிஷம் என்னது? என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னது? மண்ணில புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2வது, மண்ணிலே அந்த அங்கே கண்டுபிடித்ததான முத்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இவைகளை நம்ம கண்டுபிடிப்போம் என்றால், இவைகள் மேல அந்த மனிதர்களுக்கு இருந்த வாங்கி நமக்கு இருக்கும் என்றால், அவர்களுடைய மதிப்பு நமக்கு தெரியும் என்றால், நிச்சயமாகவே அதை நம்மால வாங்க முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. முட்டாள்களுக்கு, அதாவது கன்னியாகுமரி பக்கத்துல சொல்லுவாங்க, மூளை சோறு கெட்டு போனவர்களுக்கு இதெல்லாம் பைத்தியமாக தோன்றும். பரலோகம் என்பது என்னது? பரலோகம் என்ன?
நாளைக்குள்ள வேலைக்கு போகணும், சம்பாத்தி பண்ணணும், சாப்பிடணும், ஏதாவது சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஒரு இடத்த வாங்கணுமா, வீடு கட்டணுமா, வாகனம் வாங்கணுமா, ஓட்டணுமா, கொஞ்சம் அறிவு பெருத்துமா, செல்வத்தை பெருத்து கொண்டோமா, நம்ம குடும்பத்தை நடத்தணுமான்னு இல்லாம இது என்ன பரலோகம் எல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து அடுத்த உள்ள வாழ்க்கையை யோசிக்காமல் மூளை சோறு தலைச்சோறு கெட்டு போனதுனால நிறைய பேர் இதை கேட்க மனது இல்லாம இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இது வந்து அற்பமா தெரியுது. பரலோகம் என்பது நிறைய பேருக்கு இன்றைக்கு வந்து ஏற்றுக்கொள்ள அந்த கடினமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:18 வேதத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது என்னவா இருக்குது, தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா தான் இருக்கும். பரலோகத்தை பற்றி சொன்னா கெட்டு போவர்களுக்கு அது இல்லாததான் தோணும். கெட்டு போவர்களுக்கு பரலோகத்தை பற்றி சொன்னா இது என்னன்னு கேட்கறது கொஞ்சம் சோர்வா தான் இருக்கும். பரலோகத்தை பற்றி அவன் அதை பற்றி சிந்தை இல்லாதவர்களுக்கு இதை பற்றி கேட்பது நேர போக்கா தான் தெரியும். பரலோகம் உண்டு என்பதை கேட்பது மட்டுமல்ல, அதை பெற்றுக்கொள்ள மட்டும்தான் நம்ம இங்கே வருகிறோம். என்ன சத்தம் குறைவா இருக்குது? கவனிங்க, உங்கள் விருப்பம் எதில் இருக்கிறதோ அங்கதான் உங்க மனமும் இருக்கும். உங்க அதாவது மனம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க பணமும் இருக்கும். அதுலதான் உங்க குணமும் விளங்கும். நல்ல கவனிங்க, மனிதனுடைய மனம் எங்க இருக்குதோ அங்கதான் அந்த விருப்பம் எதில் இருக்குதோ அங்கதான் அவன் மனம் போகும். எதில் விருப்பம் போட்டுருக்கானோ அங்கதான் மனம் போகும். மனம் போகிற இடத்துல தான் பணம் எல்லாம் போகும். பணம் போகிற இடத்துல தான் அங்கதான் அவன் குணம் எல்லாம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய விருப்பம் என்ன? நம்ம வேதாகமத்தை கையில வைத்துக் கொண்டு விளக்கை கையில பிடித்துக் கொண்டு கிணற்றுக்குள்ள இறங்குகிற ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில முன்னோக்கி செல்லக்கூடிய பாதை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்துக்காகவே நம்ம அழைக்கப்படுகிறோம். கவனிங்க, உங்களுக்கு நல்லது தெரியுமா? உங்களுக்கு நல்லதுன்னா என்னன்னு தெரியுமா? உலகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை பெறுவதற்கு உங்களுக்கு மனம் உண்டா? நல்லதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு அதை பெறுவதற்கு உங்களுக்கு மனம் இருக்குதா? அதை பெறணும்னு சொன்னா கிரையை செலுத்துவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா? நல்லது எதுவுமே தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா? ஒரு நிச்சயமான வாழ்வை பற்றி எனக்கு அதை குறித்து ஒரு அக்கறை ஏற்றி இருக்கிறேன்னா? அதை பெற்றுக்கொண்ட நிச்சயம் நமக்கு இருக்குதா? நல்ல காரியங்களை அறிந்து கொண்டுமே. ஒருத்தன் விற்றான், கவனிங்க, அவன் வாங்குவதற்கு மனம் இல்லாமல் அரைகுறையா விற்று விட்டு போனான். பைபிள் இருக்கிறான், ஒருத்தன் விற்றான், வாங்குவதற்கு மனம் இல்லாதனால அரைகுறையான மனதோடு வாங்க போனான். அவன் அதை அடைய முடியாமல் போனான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துல எல்லாரும் வேத வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மேல வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல மேல கடைசி வசனத்துல சரி, பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோக நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் பூமியில் உள்ள நிலங்களை விற்று அவன் பரலோக ராஜ்யத்தினுடைய வேலைக்காக ஊழியத்துக்காக பணங்களை கொண்டு வந்து, பொருள்களை கொண்டு வந்து, ஆஸ்திகளை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தார்கள். அப்ப வைத்திருந்த போது தனக்கு உண்டான கிரயத்தை எல்லாம் ஒரு மனிதன் சீர்திருத்திவானும் லேவியனும் அப்போஸ்தலனுமா இருந்த ஆறுகளின் மகன் என்று சொல்ல அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்பவன் மறுபேர் கொண்ட அவனும் யோசே என்ப அவன் என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தேவனுடைய பாதத்துல கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறான். இதை பார்த்த அனனியா என்கிறவன் தனக்குள்ள ஆஸ்திகளை எல்லாம் போய் விற்கிறான், காணியாட்சி எல்லாம் விற்கிறான். எல்லாவற்றையும் விற்று இவன் என்ன செய்தான்னு சொன்னா, கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொடுத்து அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கு பதிலாக கொஞ்சம் ஒழித்து வைத்தான். அங்கே கொஞ்சம் மறைத்து வைக்கிறத நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்டுபிடிச்சுட்டான் நல்லது எதுன்னு. இதை வாங்கணும்னு மனது இருக்குது, கொடுத்தா ஊழியம் தாங்கப்படும், தேவராஜ்யம் கட்டப்படும் மனசு இருக்குது. ஆனா இவனுக்கு முழுசா கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. அரைக்குறையா 1-10 வசனங்கள் இருக்கு, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இங்க அவன் விற்கிறான். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. பொக்கிஷம், முத்து இதெல்லாம் தெரியும்.
ஆனா அன்பு கூற மனம் இல்லை. நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆராதிக்காம மெய்யான ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வம் இயேசுவை ஆராதிக்க அன்பு கூற நிறைய அவங்களுக்கு தெரியவில்லை. ஆராதிக்க நிறைய பேருக்கு இன்னைக்கு மனம் இல்லை. கிரயம் செலுத்த நிறைய பேருக்கு இன்னைக்கு மனம் இல்லை. ஆமென். அதனை எதையும் விட்டுவிடவும் அவனுக்கு மனதில்லை. உலகத்துல சில காரியங்களை விட்டு இந்த பரலோக ராஜ்யத்துக்கான திட்டங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் மனம் இல்லை. இப்படி ஒரு கூட்டம் இன்று சபைக்குள்ள கிடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபைக்குள்ள இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இவனை வெளியே கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அரைக்குறையான மனதோடு இருக்கிறவனை என்ன செய்யுங்கள், இவனை வெளியே கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. இவன் தேவராஜ்யத்துக்கு என்ன இல்ல, தகுதியற்றவன் சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவனுக்கு இங்க என்ன வேலை, அதனால கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் அரைக்குறையான மனதோடு ஏதோ நேரத்தை போக்குவதற்காகவும் சடங்காச்சாரமாகவும் வேதத்தை கைக்கொள்ள கிறிஸ்துவன் என்கிற ஒரு பெயருக்காகவும் வாழ நம்ம வேதத்தை பின்பற்றுகிறோமா, இல்ல இயேசு சொன்ன உபதேசம், இயேசு காட்டின பாதை, ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தியிருக்கிற நித்திய பரலோகம், இவைகளுக்கு போவதற்கு நம்ம மனம் இருக்கிறதா, அதற்கான ஆயத்தம் இருக்கிறதா, அதற்கான கிரயத்தை செலுத்திருக்கிறோமா, இந்த தகுதியை நம்ம அடைந்திருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தைய காலத்துல பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்து நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்தவன் பாக்கியவானாக கருதப்பட்டான். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் எவன் ஒருவன் சபைக்காக இயேசுக்காக தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானோ, எல்லாவற்றையும் இழந்தவனா நிற்கிறானோ, அவனை பரலோகம் ரொம்ப கௌரவித்தது. அவனை சபை பாராட்டி அவனை பாக்கியவானாக பார்த்தது. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல கவனிங்க, சபை எங்கேயோ திரும்பி போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய எண்ணங்கள் வேற எந்த பக்கமோ திசை திரும்பப்படுகிறது. பரலோகத்தை பற்றிய போதனைகளை விட இன்றைக்கு பொருளாதார போதனைகளும் சுகபோகமான வாழ்க்கையும் நிறைய இன்றைக்கு போதிக்கப்படுது. அதாவது பூமியில வாழக்கூடாதுன்னு நான் சொல்லல, வாழ்வுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு தேவை என்று நான் சொல்லல, அதையெல்லாம் தேடுங்கள், அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்வது வேதத்தினுடைய ஒரு முக்கியமான மாறாத சத்தியம். ஆனா அதை விட முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் நிறைய அன்றைக்கு பாக்கியவான்களாய் கருதப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேடி பரலோகத்து உடையவனாக மாறினவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லுகிறவன் பாக்கியவானாக உலகத்துல பார்க்கப்படுகிறான், கருதப்படுகிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்குப்பா, அவன் தான்ப்பா பாக்கியவான், அதுதான்ப்பா பொருளாதார செல்ஃபில் இருக்கான், அவன் தான்ப்பா பாக்கியவான். அப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவனே இந்த உலகம் பாக்கியவான்னு சொல்லுது. கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் தெளிவுபட, அதாவது வாழ்க்கையில காண்பித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, செத்தமாலையிலே சொல்லுங்க. நான் 2 வார்த்தை சொல்லி முடிக்கலான்னு இருக்கிறேன். ஒன்று, ஒருவன் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்டான், அதை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான், அதை வாங்குவதற்கான கிரயத்தை பார்த்தான், வீட்டுல அங்க இங்குமா தேடி பார்த்தான், குறைவா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வித்து பார்த்தான், நிலத்தை விட்டா வாங்கிடலான்னு பார்த்தான். அடுத்தது வீட்டில் உள்ள கொஞ்சம் ஆஸ்திகள் பொன் பொருள் இருந்து அதை விற்றா வாங்கிடலான்னு பார்த்தா கட்டுப்படி ஆகல. பிறகு எதை விற்கணும், கொஞ்சம் விலை உயர்ந்த பாத்திரங்கள் இருந்து அதை விற்றா வாங்கிடலான்னு பார்த்தா, அதை விற்று பார்த்தா வாங்க முடியல. இன்னும் வேற என்னது, கொஞ்சம் கூட பார்த்தோம், அதை வாங்கியே ஆகணும். தீர்மானத்துக்கு வரும்போது இல்ல கிரையம் பத்தலன்னு சொல்லும்போது இந்த வீட்டை விற்காதான் பத்தன்னு சொல்லும்போது வீட்டையும் விற்க ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் கொண்டான். புரிந்த ஒரு அளவில் சொல்ல பார்ப்போம். அங்க விடப்பட்டது அவனுக்கு என்று ஒன்றுமே அங்க இல்லை. அவனுடைய ஆஸ்திகளில் சொத்துக்களில் அவனுக்கென்று விற்று வைக்கப்பட்டது ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொண்டான். அப்படிதான் எழுதிருக்கு, அப்படிதான் எழுதிருக்கு. அங்க ஏதாவது விட்டுட்டு வந்தான், ஏதாவது மீது வச்சுட்டு வந்தான்னு சொல்லிதான் இருக்கா. அப்போ வேதம் சொல்லுகிறது தெளிவுபட பார்க்கிறோம் எல்லாவற்றையும். அப்போ சொல்லுங்க என்ன சொன்னாங்க, 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வரும்போது இயேசு இடத்துல இந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவங்கள வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, அப்போ சொல்ல 18 வாசிக்கும் போது 18 வாசிக்கும் போது 18 சரி, இப்போ 18:28 வாசிங்க. அது லூக்கா சுவிசேஷம் 18:28. அவன் அங்கே வந்த பின்பு, லூக்கா சுவிசேஷம் 18:28. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, பேதுரு கேட்கிறாரு, இதோ எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உங்களை பின்பற்றினோமே என்று கேட்கிறார். அப்போ என்னென்ன வச்சாரு? எதெல்லாம் விட்டுட்டு வந்தாரு? நீ என் பிள்ளை வாழ்ந்து சொன்ன போது எதெல்லாம் விட்டாரு? எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்க பின்பற்றினோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் பரலோகத்தை கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்துறதுக்காக இந்த சில வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் காட்டுவதற்கு, ஆமென், காட்டின இடத்துக்கு போவதற்கு எனக்கு உதவி செய்யும்படி நீங்க அதை கவனமா கேளுங்கள். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். அப்போ பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, மெட்டீரியலா, பொருளாதார சம்பந்தமா, உறவுகள் சம்பந்தமா, குடும்ப, அதாவது சொத்துக்கள், ஆஸ்திகள் சம்பந்தமா நான் சொல்றேன். மெட்டீரியலா காண்கிற பொருளை வைத்து சொல்றேன், காண்கிற தகப்பனை தாயை வைத்து சொல்லுகிறேன், காண்கிற படகையும் ஆஸ்திகளையும் மீனையும் வைத்து சொல்லுகிறேன், அவனுடைய வாஸ்திக்கு அவனுடைய தொழிலுக்கு ஆதாரமா இருந்த படகையும் துடுப்பையும் அவன் மீன் வலைகளையும் வைத்து சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா விட்டுட்டு தான் ஆண்டவருக்குனால வந்தான். அப்ப ஆண்டவர் சொன்ன பழமொழிக்கு, அதாவது பழமொழியில ஊமைக்கு ஏற்ற விதமாகவே இவன் பதில சொல்றான். ஆண்டவர் சொன்னாரு, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க பிரசங்கம் பண்ணும்போது சொன்னீங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை அந்த பெற்றான், அந்த எல்லாவற்றையும் விட்டு அந்த பொக்கிஷத்தை பெற்றான்னு சொன்னீங்க ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றையும் விட்டு தானே உங்க பின்னால வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்றான். பிரைஸ் லார்ட். கவனிங்க, நான் எங்க இருக்கிறேன்னு பார்க்கணும், நான் என்ன செய்யறேன்னு பார்க்கணும், நான் எதை விட்டுட்டேன்னு பார்க்கணும், கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேனான்னு பார்க்கணும், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உடையவனா நம்ம இருக்கிறேனான்னு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை இதை உற்சாகப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா அந்த வார்த்தைகள், ஆனா இது ரொம்ப மிக முக்கியமான உண்மையான வார்த்தைகள். அவன் சொல்லுங்களேன். சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும், சில உண்மைகள் என்ன செய்யும், சில கடினமான சரீர விளைவினங்கள் மாறணும்னா சில கசப்பான பொருட்களை எடுத்தா தான் மாறுது. அதுபோல சில காரியங்கள் உற்சாகம் பண்றதாக தான் தெரியும், சில உண்மைகள் உற்சாகம் நிறைந்ததா இருக்கும்னா ஆண்டவரும் சொல்லல. அவன் சொல்லுங்க. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், அப்படித்தான் சொன்னார். என்ன செய்கிறவர்கள்? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று. கவனிங்க, ஒருத்தன் விற்றான், அவனால வாங்க முடியல, அவன் அரைகுறை மனதா இருந்தான். மத்திய சுவிசேஷத்துல அவன் சொல்லப்படுது, அந்த வசனங்களை பார்க்கிறோம், இது வெளியேற்றப்பட வேண்டிய ஒன்றாகவே அது காணப்பட்டது. இதை மத்திய சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவன் சரியானவன் அல்ல என்பது கீழே அடுத்த ஓமையில சொல்றாரு. 48 50 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மத்திய சுவிசேஷம் 13:48 50 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, இந்த அரைக்குறையாக விற்று முழுமையாக விற்றுட்டு அரைக்குறையாக கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் வெளியேற்றப்பட்டான் பார்த்தீங்களா, அவனை குறித்து சொல்லப்படுது. அடுத்த ஓமையில கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கும் போது, அது நிறைந்த போது, எது நிறைந்த போது? அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன் என்றார். ஆமென். பிரித்தெடுத்தாச்சா? பிரித்தெடுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்லிட்டார் அவர். இந்த அரைக்குறையான மனதுள்ளவன், விற்று முழுமையாக கொடுக்க மனதில்லாதவன், முழுமையாக பின்பற்றி வர மனதில்லாதவன், அரைக்குறையானவன், வெளியே கொண்டு போகணும்னு சொன்னாங்களா? பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இவன் கண்டத்தை கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய மனது அரைக்குறையா இருப்பதனால, முழுமையாக ஒப்பு கொடுக்காதனால, பரலோக ராஜ்யத்தினுடைய பலவந்தம் அவர்களுக்குள்ள நடைபெறாமல் அரைக்குறையானவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். எங்கிருந்து நீதிமான்கள் பிரிக்கப்பட்டார்கள்? எங்கிருந்து நீதிமான்கள் எடுத்துக்கொண்டு போகப்பட்டார்கள்? பார்க்கிறோம், உலகத்தின் முடிவிலே தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே ஆளுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இவங்க எங்கிருந்து பிரிக்கப்பட்டாங்க? எங்கிருந்து பிரிக்கப்பட்டாங்க? நரகத்திலிருந்து பிரிக்கப்பட்டாங்களா? உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டாங்களா? நல்ல தெளிவை சொல்லுங்க. எங்கிருந்து பிரிக்கப்பட்டாங்க? இப்பதான் நான் வாசித்தேன், 2 முறை வாசித்தோம். தேவ தூதர்களிலிருந்து பிரிக்கப்பட்டாங்களா? சரியான பாயிண்ட்டுக்கு வரமாட்டேங்க பாத்தீங்களா? அதான் உங்களுடைய மிஸ்டேக். நீதிமான்களின் நடுவில் இருந்து
பிரிக்கப்பட்டாங்க. இந்த சபை என்பது என்ன தெரியுமா? நீதிமான்கள் கூடுகிற இடம். சபை என்றாலே என்ன தெரியுமா? பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. சபை என்பது என்ன? சபை என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? சபை என்பதை நம்ம எப்படி இந்த காரியங்களை மனதில் வைத்திருக்கிறோம்? பரலோக ராஜ்யம் என்பது எல்லா இடத்திலும் கிடைக்காது. அது சபைக்கு வரணும், சபையில ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும், திருவிருந்து எடுக்க வேண்டும், ஒழுங்கா வாரத்தினுடைய ஆராதனை நாள்களில் சபையில கலந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனை நேரங்களில் சரியாக ஆராதனை இருக்க வேண்டும். சபை என்பது விளையாட்டு பிள்ளைகள் கூடுகிற ஒரு இடமாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம், எப்ப வேண்டுமானாலும் போகலாம், எப்ப வேண்டுமானாலும் நின்று கொள்ளலாம் அப்படின்றதாக நிறைய பேருடைய கருத்து இருக்கு. சபை என்பது விளையாட்டு பிள்ளைகள் கூடுகிற ஒரு இடம் அல்ல. நல்ல கவனிங்க. இது பைத்தியக்காரர்கள், ஆகாதவர்கள், உதவாதவர்கள், வேலை இல்லாதவர்கள் கூடுகிற ஒரு இடம் அல்ல சபை என்பது. சபைக்கு வருகிறவர்கள் ஏதோ வேலை இல்லாததுனாலதான் சபைக்கு வருகிறார்கள், அதனால அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, அதனாலதான் வாராங்கன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். சபை என்பது நாம் கூடும் இடம் என்பது, கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு கூட்டம் தான் நாம் கூடுகிற இடம் சபை என்பது. அல்லேலூயா. இங்கே செய்யும் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். ஆமென். சபை என்பது என்னன்னு சொன்னா, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தை விட மேலான ஒரு இடம் தான் இந்த சபை என்பது. நல்லா கவனிங்க. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, அதை விட மேலான இடம் தான் இது. என்னது? சபை என்பது. அப்ப சபை என்பது விளையாட்டுத்தனமான இடம் இல்ல, கேலி கூத்தான ஜனங்கள் கூடுகிற இடம் இல்ல, ஏனோ தானு போயிட்டு வருகிற இடம் இல்ல. இது கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனங்கள் கூடுகிற ஒரு இடம் இது. இந்த கூட்டம் எங்க போகுதுன்னா, இந்த ஜனங்கள் எங்க போகிறாங்கன்னா, பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் ஆயத்தப்படுவதற்கு இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிற இடம் தான் சபை. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சபைக்கு வருவது சடங்காச்சாரமானது அல்ல, இது உயிரோட்டமானது. ஜீவன் பெற்றவர்கள், ஆமென், இங்கே பூரணப்படுகிற இடம் தான் சபை என்பது. அல்லேலூயா. இல்ல கவனிங்க. உங்களை அழைத்தவர் மதிப்பையும் கனத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யார்? நானோ அல்லது இங்க இருக்கிற யாரோ ஒரு நபரோ, இங்க இருக்கிற மக்களை யாரோ ஒரு நபரை கூட்டிக் கொண்டு வந்து சபையில வச்சுட்டோம் நம்ம நினைக்க வேண்டாம். அழைக்க காரணமா நம்ம இருந்திருக்கலாம், ஆனால் முன்குறித்தவர் இயேசு உங்களை. சத்தமா சொல்லுங்க. இயேசுவை முன்குறித்ததுனால, இயேசுவை அழைப்பதற்கு ஒரு நபரை காரணமா பயன்படுத்தினார். நீங்கள் சபைகளை வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த இடத்துக்கு போவதற்கு தகுதிப்படுத்துகிற இடம் தான் இந்த சபை என்பது. ஆமென். அதை இதை சரியாக புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து செலுத்திய கிரயத்தினுடைய மதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. இங்கிருந்து பிரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு நரகத்துல அக்கினி ஜுவாலை இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஒரு நபரும் போடப்படக்கூடாது. ஆமென். சபை என்பது என்ன? கள்ளர் கூட்டம் கூடுகிற ஒரு இடமாகவோ அல்லது தண்டனை பெறுகிற ஜனங்கள் வருகிற இடமாகவோ இருக்கக்கூடாது. இது மகா பெரிய பரிசுத்தமான நீதிமன்றத்திலும் 100% நீதி விளங்கக்கூடிய ஒரு இடம் தான் சபை என்பது. அல்லேலூயா. புரியாம இருக்குது, ஏன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஜனங்கள் வேற எதையோ சில காரியங்களை தேடி ஓடுகிறதாக இருக்கிறது. நாட்டங்கள், இன்னைக்கு மனிதனுடைய மனங்கள் வேற பக்கம் திருப்பப்படுது. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது வேற எது மாதிரி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படித்தான் இது சொல்ல முடியுது. வேற எது மாதிரி சொல்றது? பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தை குறித்ததான இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியத்தை இயேசு திரும்ப 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 சொல்லியிருக்கிறாரு. உதாரணங்கள் மூலமா சொல்லியிருக்கிறாரு. அதை சுதந்திரிக்க விதங்களை சொல்லியிருக்கிறாரு. இதை குறித்ததான சரியான காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. இங்கதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை கூட கற்றுக் கொடுக்கிறாரு. அவன் நீதிமான்களின் நடுவில் இருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் பிரிக்கப்பட்டு கொண்டு போய் அக்கினி ஜுவாலையிலே போடுவார்கள். அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலையிலே போடப்படுகிற இடத்திலே போகிற ஒரு நபராக இங்கே வருகிற ஜனங்களிலே நம்மிலே ஒருவரும் இருந்து விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா.
அப்போ இங்க வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களின் கூட்டத்தில் இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களின் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய மகிமையான ஒரு பரலோகத்துல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை பற்றி விளக்கமா தெரியணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அது எப்படிப்பட்ட இடம், எவ்வளவு மகிமையான இடம், அந்த பரலோகத்துல எப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிறார்கள், எப்படிப்பட்ட ஆராதனை இருக்குது. அங்க கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, துன்பம் கிடையாது, ஜாதி வெறி கிடையாது, அங்க மேட்டுமை கிடையாது, பெருமை கிடையாது, அங்க மேன்மையானவன் தாழ்மையானவன் என்று கிடையாது, அங்க அரசியல் கிடையாது, அங்க லஞ்ச லாவணியம் கிடையாது, அவன் பரலோக ராஜ்யத்துல அங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒருவன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போவதற்கு அழைக்க சொல்லுங்களேன். உங்க மனதுல உறுத்தி கொண்டிருக்கிற இந்த ஊர்ல, இந்த தெருவுக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி மன உறுத்தலோடு கூட இருக்கிற அந்த மன உறுத்தல்கள் பரலோகத்துல ஒன்று உங்களுக்கு இருக்காது. ஆமான்னு சொல்லுங்க. ஏன்னா இங்கேதான் கஷ்டமெல்லாம் கொடுக்குறோம், அங்க போய் எதுக்கு அந்த கஷ்டம்? அங்க வந்து அது ஒண்ணுமே நினைவுகளே கிடையாது. ஒரு பழைய பாடல் ஒன்று, உயர்வும் இல்லை எங்க தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பல காரணம் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு மட்டுமே வாழ்கிறார், அதில் எல்லாருக்குமே சம உரிமை நமக்கு தருகிறார், அவர்கள் பட்சவாதம் இல்லாதவராக நம்ம நடத்துகிறார். ஆமான்னு சொல்லுங்களேன். உலகத்துலதான் ஜாதி, பெருமை, பணம், பட்டம், பதவி, அறிவு, மேட்டிமை, அவன் ஆளுக்கு தகுந்த மாதிரி பழகுவது, பேசுவது, அவன் புகழ்வது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக மதிப்பது. ஆனா பரலோகம் என்பது அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கணத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே கிரயமாக இயேசுவின் ரத்தம் செலுத்தப்பட்டிருக்குது. எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லா மக்களுக்காக பரலோகம் ஆயத்தமா இருக்குது. அல்லேலூயா. என்னையா அப்படி சொல்றதை பார்த்தா பரலோகத்துக்கு ஒன்னே எங்களை அனுப்பிடுவீங்க போல தெரியுது. இல்ல கொஞ்ச நாள் இருங்க. என்ன சொல்றேன்னா பரலோக சிந்தையோடு இருங்க. ஆமென். அல்லேலூயா. பரலோக சிந்தையோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாகவே நீதிமான்களின் நடுவில் இருந்து நாம் பிரிக்கப்பட்டு குடியில விழாதபடி நம்மை காத்துக்கொள்ள, அக்னி ஜுவாலையில விழாதபடி காத்துக்கொள்ள நமக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரியும், நீதிமான்கள் நடுவில் நிறைய உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஒரு சகோதரன் இடத்துல சொல்லிக் கொண்டு வந்தார், நான் சிறு வயது முதல் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவன், என் வாழ்க்கையில நான் தவறான ஒரு குடிக்கு அடிமையாயிட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் அதனால ஒரு பயங்கரமான வியாதி வந்தது, அந்த வியாதினால மிகவும் நான் கஷ்டப்படுகிறேன், அந்த வியாதியில எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, தூக்கம் கிடையாது, என் சரீரத்தினுடைய உள் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. வயது என்ன தெரியுமா? 32, 35க்குள்ளதான் இருக்கும். எல்லாம் கவனிக்க. அவருடைய வேதனையை நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் டிராவல் பண்ணாரு. பாஸ்டர்னாரு, நீ யாருன்னு? விசுவாசிகளை சபைக்கு போறீங்கன்னா சபைக்கு தான் போறேன். என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன். என்ன பிரச்சனை இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்லி கொண்டு வர்றாரு, என் வாழ்க்கையில இப்படி ஒரு வேதனை இருக்கு பாசியா, நானும் அழுது 8 நாளாச்சு தூங்கி, கீழே படுத்தா தூக்கம் வரல, எழும்பி உட்கார்ந்தா தூக்கம் வரல, என்னுடைய உள்ள உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. நான் இதுவரைக்கும் 2-3 மாதத்துக்குள்ள முன்பு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கிறேன். எனக்கு இன்னும் குணமாக்கப்படாம இருக்கிறேன். கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. சிறு வயதுல இந்த பிரசங்கம் கேட்கிறோம். நல்ல கவனிங்க. ஒரு விசுவாசினுடைய பிள்ளையா தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளையா தான் அதை விட ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன வயதுல இருந்து பிரசங்கம் கேட்கிறீங்களா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து எரேமியா சொல்றாரு. எரேமியா என்ன சொல்ற தெரியுங்களா? நீதிமான்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை குறித்து என்ன குறித்து எரேமியா என்ன சொல்ல தெரியுங்களா? 3ஆம் அதிகாரம் புலம்பல்ல போகும்போது 1ஆம் வசனத்துல சொல்றாரு, சிலருடைய நிலைமைகள் ஏன் இவ்விதமா இருக்கிறது என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, புலம்பல் 3:1 வாசிக்கும் போது, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால், இதை நாம் மறக்க முடியாது, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டாகிற சிறுமையை கண்ட புருஷன் நான். அல்லேலூயா. அல்ல கவனிங்க. நிறைய பேருக்கு நம்ம ரொம்ப தயவா இறங்கி சொல்றோம், நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. எரேமியா வரப்போகிற அடி, விழப்போகிற தேசத்தில் உள்ள சாபம், வரவிருக்கிற ரத்த அங்க கரைகள், தேசத்துல உண்டாகிறதான கொடுமைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அழுது அவன் ஜெபம் பண்ணி அவன் சொல்றான், என்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும். இந்த ஜனத்துக்கு வருகிற அழுவை நான் பார்க்கும்போது ஐயோ என்னுடைய தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறார். அழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் கண்கள்ல கண்ணீரே வற்றி போயிடுச்சு. ஒரு இலகிய மனதுள்ளவன், ஒரு பெண்களை போல சுபாவம் உள்ளவன். இந்த ஜனங்கள் மேல வருகிறதான அடியை பார்க்கிறான்,
மிலாற்றினுடைய வேதனையை பார்க்கிறான். அந்த வேதனையை பார்த்து அவர் சொல்லுகிறான், இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிற கர்த்தருடைய சினத்தினுடைய மிலாற்றை நான் பார்க்கிறேன். கவனிங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய சினத்தினுடைய மிலாறு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெளிப்படும். ஒருவேளை இன்றைக்கு வெளிப்படாம இருக்கலாம். நிறைய பேருக்கு தேவ பயம் இல்லை, நிறைய பேருக்கு தேவனை தேடுறது ரொம்ப அச்சாத்திரம் இருக்குது. எத்தனை முறை சொன்னாலும் செவிடுக்காக ஊதுகிற சங்கு போல் இருக்குது. தேவனை தேட விருப்பமே வரல. அதை வாங்கணுங்கிற எண்ணமே கிடையாது. எதையும் விட்டு விடுங்கிற எண்ணம் இல்லை. வாங்க, இவ்வளவு வசனங்களை கேட்டும் தேவன் மேல இருக்கிற பற்றுதலும் ஆராதனையும் அன்பு ரொம்ப குறைவா இருக்குது. இந்த இயேசு என்னை இவ்வளவா நேசிக்கிறாரு, என் மேல இவ்வளவு ஒரு அன்பு கொண்டு இருக்கிறாருன்னு சொல்கிற அந்த அன்பு நம்ம குறைவா இருக்குது. நல்ல கவனிங்க, சில குடும்பங்கள்ல சில உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகிற மிலாற்றுடைய கர்த்தருடைய சினத்தினுடைய மிலாற்றை பார்க்கும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கம்மா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அழாம இருக்கலாம். இதுக்கு முன்னாகவே அழுதுட்டார் எரேமியா, ரொம்ப அழுதுட்டார், ரொம்ப அழுதார். ரொம்ப அழுது சொன்னாரு ஜனங்களுக்கு. நிறைய பேருக்கு கண்ணீரே வரல, ரொம்ப கொண்டாட்டம், ரொம்ப அவங்களுடைய இஷ்டமோட வாழ்க்கை, தேவனை தேடுவதில் ரொம்ப அசட்டை, அச்சாக்கிறத, பயமே இல்லாத ஒரு நிலைமை ஜனங்களுக்குள்ள காணப்பட்டது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் காணாதவன் அல்ல, கர்த்தருடைய சினத்தின் விளையாட்டை நான் காணாதவன் அல்ல, கண்ட புருஷன் நான் சொல்லுகிறேன். எனக்கு கர்த்தர் காண்பித்திருக்கிறார். மீதி இருக்கிற ஒரு பட்டயத்தினால் அழிவார்கள், கொள்ளை கொண்டு போகிறவர்கள் அந்த தேசத்துல வெட்டி அழிக்கப்படுவார்கள். தேசத்துல ராஜா முதல், ஒரு ராஜாவை 2 கண்களை குருடாக்கி 2 கையில வெங்கல வில்லை போட்டு இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு தேசத்தினுடைய அகோரம், பாவம், தேவனுக்கு பயப்படாத தன்மை அன்றைக்கு போய்விட்டது. நீதிமான்கள் தான், ஜெயமாய் வாழக்கூடியவர்கள் தான், கர்த்தருக்காக எழுப்பி நிற்கக்கூடியவர்கள் தான் அவமானத்தை சுமந்து 2 கையில் விலங்கு போடப்பட்டு குருடனை போல 2 கண்களையும் அவன் எடுத்து விட்டு அவனை இழுத்து கொண்டு போகிற நிலைமைக்கு தேசம் போய்விட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த வாஞ்சி இல்லைங்க, தேசத்துல தேவன் மேல இருக்கிற பற்றுதல் இல்லைங்க. இவ்வளவு அனுபவம் இந்த தேவனுக்கு இலவசமா நம்ம இவ்வளவு கொடுத்துருக்காரு. ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, பலனை கொடுத்திருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு, சம்பத்தை கொடுத்திருக்கிறாரு. இதுக்காக ஏசப்பாவை நன்றி சொல்கிறேங்கிற அந்த மனம் நிறைய பேருக்கு அன்றைக்கு இல்லாமல் அநேகர் ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நல்லா கவனிக்க வேண்டும். யோபு புஸ்தகத்துல 9:34 யோபு சொல்றாரு, யோபு 9:34 சொல்றாரு, 9:34 அவர் தம்முடைய மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கள் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. மிலாற்றை கவனிங்க, தேவன் ஒரு மனிதனை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துட்டா, அதை போல ஒரு கொடூரமான அடிகள், அதை போல ஒரு வேதனைகள் வேற ஒன்றுமே இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆமே, ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேருடைய ஓட்டம் இன்றைக்கு தாறுமாறா இருக்குது, இஷ்டம் போல இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஏனோ தானோன்னு இருக்குது. ஒரு ஜெபம் இல்லைங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்களில் கண்ணீர் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து எந்த விதமான திட்டவட்டமான தீர்க்கமான முடிவு இல்லை. அவங்க ஓடுகிற ஓட்டங்களை பார்க்கும்போது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு ஊட்ட முடியல, சபையில அநேகருக்கு வெளிப்படுத்த முடியல. நித்தியத்தை குறித்து பயம் இல்லாம அநேக ஜனங்களை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த தெய்வ பயத்தோடு ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அழைக்கப்பட்டது எதற்குன்னா பரலோக ராஜ்யத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க வேலை செய்யுங்க, நன்றா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்ல வேலை செய்யுங்க, நிறைய சம்பளம் வாங்குங்க, நல்ல வீடு கட்டுங்க, அருமையான கார் வாங்குங்க. நீங்க சோதர கார் வாங்குவதிலோ அல்லது வீடு கட்டுவதிலோ உங்களுக்கு வருகிற சம்பாத்தியத்திலோ அல்லது உங்களுக்கு நல்ல சுகமான சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையிலோ உங்களுக்கு குறைவு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நன்றி கவனிங்க. இது எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் இருதயத்துல மேலோங்கி நிற்கிற ஒரு இடம் இருக்க வேண்டும். இருதயத்துல அது பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன் நான் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வேண்டாலும் செய்யுங்க, கிறிஸ்துவுக்கு உள்ளாக நான் சொல்றேன். கிறிஸ்துவுக்கு உள்ளாக நீங்க நல்ல மகிழ்ச்சியா இருங்க, புகழ்ச்சியா இருங்க, வாழ்ந்துருங்க, மேன்மையா இருங்க. ஆனால் இருதயத்தினுடைய அடித்தளத்துல ஒரே நோக்கம் நாம் அழைக்கப்பட்டது, பரலோகத்தை அடையக்கூடிய தகுதியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். இயேசுடைய மதிப்பு தெரியல நிறைய பேருக்கு. இயேசுடைய அன்பு அநேகரால் புரிந்து கொள்ள முடியல. ஏசப்பா கொடுக்கிற கனம் நிறைய பேருக்கு தெரியல. நீங்க அமர்ந்திருக்கிற இடம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. உங்களை அழைத்திருக்கிற தேவன் ஒரு சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இது ஏதோ ஒரு சாதாரணமான இடத்துல உட்கார்ந்துருக்க நினைக்கிறீங்க. சபை என்பது நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு சாதாரணமான விளையாட்டான இடம் கிடையாது. அல்லேலூயா. உச்ச நீதிமன்றத்தை விட மேலான ஒரு இடம். கவனிங்க,
எல்லா நியாயாதிபதிகளுக்கும் மேலான நியாயாதிபதி சபையில் ஆளுகை செய்கிறவர். ஆமென். எல்லா நீதிகளுக்கும் மேலான, எல்லா நியாயங்களுக்கும் மேலான நியாயங்களை விசாரிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே அந்த தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த எல்லாவற்றையும் விட்டோமா, எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறதுல எவ்வளவு தெளிவுள்ளவர்களா இருக்கிறோம், எவ்வளவு நம்ம அந்த அர்ப்பணம் உள்ளவர்களா இருக்கிறோம், எவ்வளவு அதுல நம்முடைய ஓட்டத்துல மிகுந்த வாஞ்சியோடு கூட இருக்கிறோம் என்பதெல்லாம் புரிந்து கொண்டு ஓட வேண்டும். ஆமென். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிலிப்பியர் 3:11 வாசிக்கும் போது, 3:11 பிலிப்பியர் வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். யாருக்காக? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். சிலர்லாம் குப்பையை எடுத்து கையில கழுத்தெல்லாம் வச்சுக்கிறாங்க. இது என்னதான் வாசனையா இருக்கும்னு தெரிய மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்கள. அவர் விட்டதெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க விட்டதெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலன் இடத்துல கேட்கும் போது என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலன் இடத்துல, எங்க இடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, என் இடத்துல உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன். இடத்துல வெள்ளியும் இல்லை, என்ன இல்லை, பொண்ணும் இல்லை, இடத்துல உள்ளதை தருகிறேன். அவங்க இடத்துல வெள்ளி பொண்ணு இல்லை, ஆனா தெய்வீக வல்லமை அவங்க இடத்துல காணப்பட்டது. ஆமென். அவங்க கையை பிடிச்சு தூக்கும் போது அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. அது காரணம் என்னன்னா, சபையாருடைய முழுமையான ஊக்கமான வேண்டுதல், அந்த ஜெபத்தினுடைய வல்லமை வெளிப்பட்ட போது அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆமென். ஆகவே புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக ஒரு ரட்சகர் இருக்கிறார், உங்களை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்காக பாடுபட்ட ஒரு ரட்சகர் இந்த பூமியில வந்தார். உங்களுக்காக 6 மணி நேரம் உயிரோடு தொங்கிய இயேசு சிலுவையில் தொங்கினவர் உங்களுக்காக வந்தார். ஆமென். சொல்லுங்க. எனக்கு அதிர்ச்சி உண்டாகி போச்சு. அடிக்கடி இந்த வசனங்களை மறந்து போவேன், ஆனா மீண்டும் படிக்கும் போது அதிர்ச்சி உண்டாகும். மத்திய சுவிசேஷத்துல இயேசுவை 3ஆம் மணி வேளையில கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க. 9ஆம் மணி வேளை வரைக்கும் சிலுவையில் தொங்குறாரு. 6 மணி நேரம் உயிரோடு தொங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம் உயிரோடு தொங்கி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எதுக்காக? அவருக்கு என்ன அவர் என்ன பாவம் செய்தாரா? அவர் ஏதாவது தண்டனை பெற்றுக் கொண்டாரா? அவர் எதுக்காக 6 மணி நேரம்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 6 மணி நேரம் அதை நினைச்சாலே இருதயம் நொறுங்கி போகும். நம்ம ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணி சொன்னா, ஒரு 50-60 வயசு மனிதனை பஸ்ல பிரயாணம் பண்ண போகும்போது நிறைய கூட்டம், 2 கையும் கம்பியில பிடிச்சிட்டே போனான்னா, எல்லா பக்கத்தாலும் நெருக்குன்னா அவன் சொல்றான், ஐயோ கையே இந்த வழி வலிக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு 10-20 கிலோமீட்டர் போய் இறங்கின பிறகு இயேசு கிறிஸ்து முழு சரீரத்தை 2 கையில வச்சு அடித்த ஆணிகளில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எதற்காக தொங்கிக் கொண்டிருக்கிறார்? அத்தனை மணி நேரம் அவ்வளவு உயிரில ஒவ்வொரு நிமிஷமும் துடித்து உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடம் இன்ச்சியா உயிர் போய் கொண்டிருக்குது. ரத்தம் சொட்ட வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. காரணம் என்னன்னு சொன்னா, என்னையும் உங்களையும் நேசிப்பதற்காக இயேசு சிலுவையில மரித்தார். இந்த சத்தியம் மிக உன்னதமான சத்தியம். ஆமென். நீ சர்ச்சைக்கு எதுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல பழங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னை யாராவது கேட்டாங்கன்னா எதுக்கு சர்ச்சைக்கு போனீங்கன்னா, இயேசு என் பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தார், இயேசு என்னை ரட்சிப்பதற்காக வந்தார், இயேசு என் பாவத்தை நீக்கி என்னை பரலோகத்துக்கு சேர்ப்பதற்காக வந்தார். அவருடைய வார்த்தையை கேட்டு நான் மீட்படைவதற்காக போகிறேன், வேற ஒன்றுக்கும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட பரலோகத்தை குறித்துதான, அதை பெற்றுக்கொண்டதான, அதற்காக எல்லாவற்றையும் கிரயமா செலுத்த மனதை ஆயத்தப்படுத்தினதான மனநிலையை உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கும் என்றால், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதற்கு ஒருவரும் நம்மை தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் இதற்காக கிரயம் செலுத்தின இயேசு. இந்த இடத்தை நீங்க மதிப்பாக எண்ணுங்கள். இந்த ஆலயத்தை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்கள், ஆராதனைகளை முக்கியத்துவப்படுத்துங்கள், வேத வசனங்களை முக்கியத்துவப்படுத்துங்கள். நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போறீங்கன்னா உங்களை குறித்து நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி என்ன எழுதி வைத்துக் கொள்ளணும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஏனோ தானு போறீங்கன்னா நீ எழுதி வைத்துக் கொள்ளணும், நான் எதிரும் இன்னும் சரியாக வேண்டும் என்று. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு நீங்க பேச தெரியாம நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் உண்மையா ரொம்ப பேசிட்டேன், நீங்க பேச தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. வருகிற விழாற்றுக்கு விலகி நம்ம தப்பிக்கப்படுவோமாக. வருகிறதான ஆண்டுடைய வருகையில ஒருவரும் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோமாக. ஆண்டு சொன்னாரு 25ஆம் அதிகாரத்துல மத்திய சுவிசேஷத்துல 32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இது கடைசி இறுதியான ஒரு செய்திக்கு முந்தின ஒரு செய்தி. அப்ப சொல்றாரு 25:32 மத்தியில,
அப்பொழுது சகல ஜனங்களும் இயேசுவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாட்டை, ஆமென், செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் சகல ஜனங்களையும் கூட்டி ஒரு நாள் ஆண்டவர் சேர்ப்பார். ஆமென். ரெண்டு பக்கத்துல ரெண்டு கூட்டத்தை நிறுத்துவார். அதுல எந்த கூட்டத்துல நீங்க நிற்பீங்க என்பதை, அங்கே கீழே என்ன சம்பவங்கள் சொல்லப்படுவது என்பதை, அந்த கிரியைகள் எப்படிப்பட்டதாக அவர்களுக்குள்ள இருந்தது என்பதை நாம் அதிகமாக வாசித்து அதை தியானித்து நம்ம அந்நியராக இராதபடி இயேசுவை தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அங்க ஒரு கூட்டம் சொல்றாங்க, ஆண்டவரே நான் எப்போ கண்டுபிடிச்சோம், உங்க எப்போ பார்த்தோம், எப்போ உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்கல, எப்போ உங்களுக்கு நான் ட்ரெஸ் கொடுக்கல, எப்போ உங்களை நான் வீட்டில் ஏற்றுக்கொள்ளல, எப்பொழுது வியாதியா இருந்தீங்க உங்களுக்கு பார்க்கல, எப்பொழுது அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு அளவு சொல்லுங்க பார்ப்போம். முன்னாள் ஒரு வருஷத்துல உங்க சத்தமா சொல்லுங்க. இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. கண்டவன் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெற்றுக்கொண்டான். இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, எப்ப கண்டோம், அடையாளம் காண முடியல. யார் அடையாளம் காண முடியல? பொக்கிஷத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, முத்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பாருங்க, அந்த 25ஆம் அதிகாரத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அந்த வசனம் பாருங்க, வாசிக்கிறீங்களா? எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் நம்மை அந்நியராக கண்டோம், எப்பொழுது உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருந்தோம்? அவங்க கேட்கிறாங்க அந்த கேள்வி. 43ஆம் வசனம், அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாய் இருந்தேன், வியாதி உள்ளவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றார் என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே உம்மை பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அழைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு, நம்ம அந்நியனா இருந்தோமே, நாங்க எப்பொழுது கண்டு செய்யாம இருந்தோம். இவங்க சரியாவே கண்டுபிடிக்கல. இவங்க எதை கண்டுபிடிக்கல சொல்லுங்க? அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல, இவங்க கண்டுபிடிக்க முடியல. யாரை கண்டுபிடிக்க முடியல? சபைன்றதை கண்டுபிடிக்க முடியல. சபையில இயேசுதான் ஜீவிக்கிறார் கண்டுபிடிக்கல. சபையில கர்த்தர் பேசுகிறார் என்பது தெரியல. சபையை ஆவியானவர் நடத்துகிறார் என்பது எனக்கு தெரியல. சபையில கர்த்தருடைய சமூகம் தெரியல. கர்த்தருடைய வருகையில நியாய தீர்ப்பு உங்களுக்கு தெரியல. நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாங்களே உங்களுக்கு தெரியல. எல்லாம் தெரியல. எப்போ கண்டோம்? அவங்க கேள்வி என்னது? எப்போ கண்டோம்? எப்பொழுது கண்டோம்? சபையில உட்கார்ந்து இருந்தவங்க தான், நீதிமான்கள் நடுவில் இருந்தவங்க தான், பிரிச்சு கொண்டு போய் வச்ச உடனே நாங்க எப்போ ஆண்டவரை கண்டோம்? அதாவது கண்டவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு பரலோகத்துக்காக எல்லாவற்றையும் செய்தான். கண்டு ஒன்றையும் செய்யாதவன் காணாதவனாகவே வாழ்ந்தான். கடைசியில் ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர்கள் கேட்கிறான், எப்போ கண்டோம்? அல்லேலூயா. நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? முத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த முத்து யாரு? இயேசுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த பொக்கிஷம் யாரு? இயேசுன்னு வைத்துக் கொள்ளுங்க. இயேசுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? பரலோகம் உங்களுக்கு டெஃபினட். அல்லேலூயா. நிச்சயம். யாருமே மாற்ற முடியாது. உங்க வீட்டில் உள்ளவங்க 10 பேர் வந்து கையை நீட்டி தடுத்தாலும் உங்களை நிறுத்த முடியாது. அவன் சொல்லுங்களேன். நேச்சாரே வந்தாலும் உங்களை தடை பண்ணினாலும் உங்களை நிறுத்த முடியாது. நான் பரலோக பிரஜைகள். அல்லேலூயா. அவன் எப்போ கண்டன்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ சொன்னீங்க பாஸ்டர் இந்த ஊழியம் சொன்னீங்களே, இந்த சர்ச்சிலே அப்படியே நாங்கள் எப்போ கண்டோம்? ஒற்றை அடிச்சிங்களா? காணவே இல்லையா? அதை எத்தனை சோதனை எப்போ கண்டோம்? அந்த ஒரு சர்ச்சில் இந்த வாரம் 2-3 பேர் நான் சர்ச்சுக்கு வராமல் இருந்தாங்களே, உங்களை விசாரிக்கணும். எப்போ நான் பார்க்கலையே, இந்த வாரம் வந்தாங்களா வரலையே தெரியலையே, எப்போ கண்டோம்? அல்லேலூயா. இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. இது நீதிமான்கள் இடத்துல இருந்து கொண்டு போகும்போது தான். ஏனோ தானோன்னு வாழ்றவங்க ஓட முடியாது, அரைக்குறையா ஓடுறவங்க ஓட முடியாது. நம்மளை கவனிங்க. எப்போ கண்டோம்? எதை கண்டோம்? ஆமா, அது கண்டுபிடிச்சதுக்காக என்ன செய்தோம்? கண்டுபிடிச்ச நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? எல்லாவற்றையும் விட்டாங்கல்ல, நாம எதை விட்டு இருக்கிறோம்? எதையாவது விடுவதற்கு மனது வந்திருக்குதா? அல்லேலூயா. கூட தான் வருது, எல்லாம் கூட தான் வருது. எதை விடுற மாதிரி ஒரு ஐடியாவே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்ல பார்ப்போம். சத்தமா சொல்லலாமா? அப்ப உங்களுக்கு கூட வரட்டுங்க. மனது அளவில் நீங்க எதை விட்டீர்கள்? இயேசுக்கு எதை விட்டீர்கள்? எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அவர் சாதனையா சொல்றாரு. நான் போய் சொல்ல முடியும்? நான் சொல்லட்டுமா?
என்னுடைய சொந்தக்காரெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். அப்போ போய் பார்த்துக்கிறீங்கல்ல, அது சும்மா போய் பார்க்கறது, ஊழியத்துக்காக தான் போய் பார்க்கறது, சும்மா போகவே மாட்டேன். போறதுன்னா ஊழியத்துக்காக தான் போவேன். அங்கே போனால் ஊழியம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா போக மாட்டேன், ஊர் சுற்றுறதுக்கு போகிறது கிடையாது. கவனிங்க, நாங்கள் எங்களுடைய வீட்டை விட்டுருக்கிறோம், எங்களுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் டோட்டலாக விட்டுட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உறவுகளை விட்டுருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நான் எடுக்க வேண்டிய ரெஸ்ட் நேரத்தை விட்டுருக்கிறேன். நான் உண்ண வேண்டிய உணவை நான் வேண்டாம்னு விட்டுருக்கிறேன். நான் போட வேண்டிய ட்ரெஸ் எனக்கு வேண்டாம்னு நிறைய விட்டுருக்கிறேன். எனக்கு தேவையான சில உறவுகள் இந்த உறவை எனக்கு வேண்டாம்னு நான் விட்டுருக்கிறேன். என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய சில நண்பர்களை வேண்டாம்னு நான் விட்டுருக்கிறேன். விடக்கூடிய நான் நிறைய காரியங்களை விட்டுருக்கிறேன். நீங்களும் அப்படி நிறைய விட்டுருப்பீங்க. அல்லது சொல்லுங்களேன், சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கொண்டே தெரிஞ்சு கொண்டே வருவீங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட்டவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஆகாத சம்பாசனைகள் வேண்டாம். அழிந்து போகிற உலகத்தில் உள்ள நண்பருடைய சவகாசம் நமக்கு வேண்டாம். சபையோடு ஐக்கியம் கொள்ளுங்க. நல்ல ஜெபிக்கிற கூட்டத்தில் நீங்க பங்கு பெறுங்க. எப்பெல்லாம் ஜெபங்கள் ஓடி வாருங்க. ஊருக்குள்ள, நாட்டுக்குள்ள, தேசத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள நிறைய நேரத்தை போக்காதீங்க. தேவ பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்டுபிடித்த பிறகு செயல்படாம இருந்துட்டு நான் காணலன்னு சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நான் நீங்க சொல்றதை நீங்க கேட்டு காணலன்னு சொன்னீங்கன்னா அந்த சுவரில் இருக்கிற செங்கல் ஒன்று உங்களோட பேசிடும். இயேசுடைய வரிகள் என்ன பேசும்? மேல இருக்கிற உத்தரங்களும் சுவரில் உள்ள கற்களும் உங்களோடு கூட பேசும். கல்லும் மண்ணும் உங்களோடு கூட என்ன செய்யும்? பேசும். அடிச்சு தூக்கத்துல இருந்து எழுப்பி பிரசனம் பண்ணாரு. அப்போ கேட்டுட்டு கூட யாருக்கும் நன்மை செய்யாம உட்கார்ந்துட்டு நீங்க என்னையா பலனை கேட்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு கேட்பாரு. ஆமா, என்ன பலனை உங்களுக்கு தரப்போறேன் நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரு. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான இடம், ஒரு மேன்மையான தேவன், ஒரு மேன்மையான ரட்சிப்பு, இயேசு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாழ்வு, அருமையான ஒரு குறையும் இல்லாத ஒரு பரலோக ராஜ்யம் இந்த இடத்துல வந்தவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம சாதாரணமா நினைக்காது. சர்ச்சைக்கு தான் அப்புறம் பிறகு போவோம், ஞாயிற்றுக்கிழமை போவோம், அடுத்த ஒரு நாள் போவோம், நான் மட்டும் தனியா போய் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க. கூட்டத்தோடு வாருங்க, நல்ல ஆசீர்வாதத்தை பெறுங்க. இந்த இடத்துல வருகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையான அந்த நித்திய ராஜ்யம், நித்திய மகிமை, நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம், நித்திய முடிவில்லாத வாழ்வை இயேசு உங்களுக்கு நிச்சயம் தருவார். புரியுதா? அதே அன்பு செய்வார். ஆபிரகாமுடைய மனைவிக்கு செய்தவர், யாக்கோபுக்கு குடும்பத்துல எல்லாரும் துரத்தப்பட்ட பிறகு ஒன்றுமில்லாம அனுப்பிவிடப்பட்டவனுக்கு செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அவன் சொல்லுங்களேன், உலகம் உங்களை பார்த்து உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லும். நாம சொல்லணும் எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு நாம சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பேச தெரியாம நான் பேசிக்கிறேன். முழங்கால் படிடுவோம். ஒரு மேன்மையான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு உண்மையை சொல்ற நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு அருமையான இடத்துல வந்திருக்கிறீங்க. ஒரு அருமையான தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஒரு மேன்மையான ஒரு பிளேஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல வீடு இல்லையா? ஒரு நல்ல சொந்த உறவு இல்லையா? உங்களுக்கு நல்ல உறவுகளை ஏசப்பா வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஆயிரமான நண்பு, அதாவது சகோதர சகோதரிகளை கத்தர வச்சிருக்கிறாரு. அதனால ஒரு அருமையான சோத்திரம். ஒரு வீட்டில் எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு தாய் இல்லை, எனக்கு அன்பு ஒரு யாரும் இல்லை, எனக்கென்று யார் இருக்கிறாங்க, ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? தேவையோடு வந்திருக்கிறீங்களா? மனம் பதறி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை நிச்சயம் விசாரிப்பார். உங்களுக்கு நூற்றுக்கணக்கான உறவுகளை கத்த நிச்சயம் தருவார். இந்த இயேசு உங்களுக்காகவே வந்தார். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டார். இந்த இயேசு உங்களை சேர்த்துக் கொள்வார். இவர் கைவிடவே மாட்டார். நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு அட்ரஸே இந்த உலகத்துல நான் இயேசு வரையாம தான் எனக்கு அட்ரஸ், என்னுடைய அட்ரஸ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. ஆனா என்னுடைய அட்ரஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு தெரியுதுன்னா இயேசு தான் எனக்கு அட்ரஸ் கொடுத்தவரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இயேசு யாரு தெரியுமா? அனாதைகளுக்கு, யாருமே இல்லாதவர்களுக்கு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, ஒருவருமே உதவி செய்யாம எல்லாரும் புறம்பே தள்ளப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அவங்க பக்கத்துல போய் நின்று அவர்களை ஆசீர்வதித்து, அவங்களை பலப்படுத்தி, அவங்களுக்கு உதவி செய்து, அவங்களுக்கு ராஜ்யத்தை அறிக்கையிட்டு, வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவங்களை உயர்த்தி காட்டுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. அற்பமா எண்ணப்படுகிற இடத்துல நீங்க ஆசீர்வாதமா நிக்கிறதுக்கு இந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்களோட இயேசு பேசுறார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை உங்களுக்கு குறையப்படாது. ஆனா நம்ம பிடித்து கொள்ள வேண்டியது பரலோக ராஜ்யம். உலகம் படிடுவோம். அந்த மேன்மையான நன்மை நம்ம கேட்போம். முதலாவது தேவ ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்?
கூட கொடுப்பார் ஆண்டவர், நிச்சயமா கொடுப்பாருங்க. நாம் ஆராதிக்கிற இயேசு ஆமென் கொடுக்கிறவருங்க, தன்னையே கொடுத்தவருங்க, சிலுவையில ஜீவனை கொடுத்தவருங்க, நமக்காக உயிரை கொடுத்து நம்ம நேசிக்கிறவங்க. நீங்க பயப்படாதீங்க, உங்கள் மூலமாய் தேவ நாம தேசத்துல மகிமைப்படுகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலம் உண்டு. ஆமென். உங்களை உயர்த்துகிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, நல்ல ஒரு முத்தை கண்டுபிடித்தான், நல்ல ஒரு பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான்.